இன்றைக்கி கேரட் ஜூஸ் நம்ம யூஸ்வலாக வந்து செய்கிற கேரட் ஜூஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சம்மருக்கு வந்து நம்ம குடித்ததும் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்க மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சப்ஜா சீடு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா நான் இப்போ வந்து ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டு ஜாரில் ஒரு 5-6 இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து புழிஞ்சிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா கிரைண்ட் பண்ணதும் இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல. இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான ஐஸ் க்யூப்ஸ் இதில் போட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ண கேரட் ஜூஸையும் வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை இதை சேர்த்துட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்ப வந்து ரெஃப்ரெஷிங்காக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.